மசாலா பிரெட் ரோஸ்ட் பண்ணுவோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ 2 முட்டை எடுத்துக்கிறேன். இந்த இதில் வந்து 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் நம்ம நல்லா உங்கள் வீட்டிலையே உடச்சி வச்சுருந்த நல்ல மிளகாயை காய வச்சு நம்ம எடுத்து மிஷினில் போட்டு நம்ம இது பண்ண மிக்சியில் போட்டு நம்ம அடித்த சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்குவோம். இது 2-3 உடச்சி வச்சுக்கோங்க. இது நம்ம வீட்டிலையே நல்லா செஞ்சு வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இதை நான் கொஞ்சம் காரம் இதை போடுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்சியில் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்சுக்கிடுவோம். இது ரொம்ப ஈஸியாக பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சீக்கிரம் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் லஞ்சுக்கு வந்து நம்ம வந்து சாப்பிடும் போதோ எடுத்துகிட்டு போகிறதுக்கோ கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு இது நல்லா கலந்து வச்சுக்கிடுவோம். நம்ம வந்து இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்குவோம். அந்த பேன் வந்து தட்டையாக இருக்கட்டும். குழியை நடுவில் சில நிலங்கள் குழி இருக்கும்ல, அப்படி வைக்க வேண்டாம். அடுப்பு ரொம்ப தோசைக்கல் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது. கொஞ்சம் நார்மல் சூட்டில் இருக்கும் போது நம்ம வந்து இந்த எக்கு நம்ம அடித்து வச்சுருக்கிறோம்ல, இந்த இதை வந்து நம்ம இதில் ஊற்றிடணும். தோசைக்கல் ரொம்ப சூடாகிடக்கூடாது. சூடாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரெட்டு போட்டு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது மேலே வந்து கொஞ்சம் பன்னீர் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. இது நம்ம இது வந்து நம்ம வீட்டிலையே பண்ணின பன்னீர் வந்து கொஞ்சம் உதுத்து வச்சுக்கிடுவோம். இது மேலே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எவ்வளவு நிறையா வேணுமோ அந்த இதை ஊற்றிக்கிறலாம். இதில் வந்து நான் தக்காளியும் வெங்காயமும் போட்ட மசாலா வச்சுருக்கிறேன். இந்த மசாலா கிரேவி தக்காளியும் வெங்காயம் உப்பு மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரிக்கு நீங்களும் வந்து செஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மசாலாவை இது மேலே போட்டுற வேண்டியது தான். இது மேலே கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து இதை மெதுவாக நம்ம திருப்பி போடுவோம். இது மேலே க்ளீனாக வச்சிட வேண்டியதுதான். இது பாருங்கள், 2 இது வந்து நம்ம வச்சாலே போதும். நம்ம எங்கேயாவது ஊர்களுக்கெல்லாம் போகும்போது நம்ம மதிய சாப்பாட்டுக்கு கூட இதை எடுத்துகிட்டு போகலாம். அடுப்பு மட்டும் ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வரும். அதோடு வந்து நம்ம வந்து இந்த பேன் வந்து தட்டையாக இருக்கணும், குழியாக இருக்கக்கூடாது. இது ரொம்ப இந்த மசாலா இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா மட்டும் வெங்காயமும் தக்காளி உப்பு மிளகாய்த்தூள் போட்டு நம்ம ஏற்கனவே நம்ம செஞ்சு நம்ம வச்சுக்கிறணும். அவசரத்துக்கு நம்ம இதை போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும், சிம்மிலேயே இருக்கட்டும். மெதுவாக நம்ம திருப்பி போட்டுக்குவோம். வா, இந்த மசாலா ப்ரெட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பன்னீர்லாம் இதில் வச்சு செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் சீஸ் கூட வேணால் 3 மேலாப்பில் போட்டுக்கிறலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துடட்டும். பாருங்கள், 2 ப்ரெட்டு 2 முட்டை ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து சாப்பாடு வயிறு நிறைஞ்சிரும். இது மாதிரி பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்தா கூட ரொம்ப நல்லா லைக் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இப்போ நம்ம கட்டி போட்டுருவோம்.
இது அப்படியே நல்லா சிம்மிலே இருக்கட்டும். சிம்மில் இருந்தால் நல்லா வெந்துடும். சிம்மில் இருக்கட்டும். இப்போ நல்லா பண்ணியாச்சு. நல்லா கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி சர்வ் பண்ணிடுவோம். பாருங்கள், நல்லா நீட்டாக நீ சாப்பிட வேண்டியதுதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக நம்ம மசாலா ப்ரெட் ரோஸ்ட் நம்ம பண்ணியாச்சு. இது லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.